விவரங்களை செய்தியாளர் தன்ராஜ் வழங்க கேட்கலாம். தன்ராஜ், புதுச்சேரியில் காவலர்கள் அதிரடியாக பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றனர். விவரங்கள் என்ன? கண்டிப்பாக ராஜலட்சுமி. அதாவது புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனம் உள்ளிட்ட 4 பிராந்தியங்களும் சேர்த்து புதுச்சேரியில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் போக்குவரத்து காவல்துறை, பிஏபி மற்றும் ஆயுதப்படை உள்ளிட்ட அனைத்து காவல் நிலையம் மற்றும் காவல் பிரிவில் உள்ள ஆண், பெண் காவலர்கள் என மொத்தம் 305 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே காவல் நிலையத்தில் மற்றும் ஒரே இடத்தில் பணிபுரியும் காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படுவது வழக்கம். அதன் அடிப்படையில் கடந்த ஒரு 5 ஆண்டுகளாகவே ஒரே இடத்தில் பணிபுரியக்கூடிய இந்த காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படாமல் உள்ளனர். சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் இன்ஸ்பெக்டர்கள் பணியிட மாற்றம் தேர்தலுக்கு முன்பு நடைபெற்ற நிலையில் தேர்தலுக்கு முன்னேறி இருந்து அந்த சப் இன்ஸ்பெக்டர் கீழே உள்ள அந்த காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்படாமல் இருந்த நிலையில் இன்று ஒரே நாளில் 305 காவலர்கள், ஆண், பெண் என 305 காவலர்களை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதுக்கான உத்தரவை டிஜிபி ஷாலின் சிங் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கும், காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கும், மாகே, ஏனத்திலிருந்து புதுச்சேரி, அதேமாதிரி புதுச்சேரியிலிருந்து மாகே, ஏனத்தை உள்ளிட்ட பகுதிகளுக்கும் இந்த காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கடந்த சில தினங்களுக்கு முன்பு சப் இன்ஸ்பெக்டர் மற்றும் இன்ஸ்பெக்டருக்கான பணியிட மாற்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் திடீரென அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அன்றைய தினமே வாபஸ் பெறப்பட்ட நிலையில் இன்றைய தினம் ஒரு 305 காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் காவலர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தன்ராஜ்.